ப்ரைஸ்லாம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருப்போம், அந்த குழந்தைங்கள்லாம் பற்றி வீடியோ போட்டிருப்போம். இது வந்து ஒரு லைஃப் கோச்சிங் சென்டர். என்னடா கோச்சிங் சென்டர்னு சொல்கிறீங்க, புளிய மரத்துக்கடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம என்ன செய்கிறோன்னு முக்கியம் இல்லை, நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இருக்குது. நம்ம எங்கேருந்து ஒன்றை பேசுகிறோன்னு முக்கியம் இல்லை, நம்மள்ட்ட என்ன வேல்யூவாக இருக்குது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பார்த்துக்கோங்களேன், இவங்களை வாரம் வந்து பார்த்து இவங்க லைஃபுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறோம். இவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இவங்க மேலே வருவதற்கு ஒரு கீயாக சில விஷயங்களை நம்ம சொல்லி தந்துகிட்டே இருக்கோம். அது இன்றைக்கி கூட இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். நல்ல தீர்மானங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி பேசணும். நல்ல தீர்மானங்களெல்லாம் வாழ்க்கையை அழகாக்கும். பாருங்களேன், ஒரு கொலைகாரன் கூட ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான், ஒரு ஏமாத்துறவன் கூட ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஒருத்தன் வந்து கற்பழிக்கிறவன், கொலை பண்ணுறவன், ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறவன், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்களேன், தவறான விஷயங்களுக்கு கூட ஒரு தீர்மானம் எடுத்து தான் அந்த தவறான விஷயங்களை பண்ணுறாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் கூட நல்ல விஷயங்களுக்கு நல்ல தீர்மானங்கள் எடுத்தே ஆகணும். இன்றைக்கி இந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க நம்ம சொல்லித்தரோம். இவங்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நாளைக்கே உடனே நடக்குமான்னு கேட்டால் தெரியலை. நீ ஒரு ஐஏஎஸ் ஆகிரு, நீ ஒரு ஐஎஃப்எஸ் ஆகிரு, நீ ஒரு ஐஆர்எஸ் ஆகிரு, நீ என்ன பண்ண நல்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிரு, இப்படி ரயில் வேலை பெரிய இடத்துக்கு நீ வா, அப்படி இன்ஜினியர் ஆகிருலாம் சொல்லித்தரோம். அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் அதை எடுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. இவங்க நாளைக்கே ஆகிடுவாங்களான்னு கேட்டால் தெரியலை. ஆனால் ஒரு நாள் இவங்க ஆகிடுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க நம்புகிறாங்க நாங்கள் ஆகிடுவோன்னு சொல்லி. ஸோ நம்ம இன்றைக்கி இவங்களுக்கு கொடுக்குற எல்லா வார்த்தைகளும் ஒரு கீ மாதிரி. அந்த கீ எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் அவங்க லைஃப்பை திறந்து அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஆகவே வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும், உங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகள்லையும் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்க நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள்கிட்ட வர்ற மனிதர்களுக்கும் நல்ல தீர்மானங்கள் எடுக்க என்ன பண்ணுவோம், நம்மளோட என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நல்ல தீர்மானங்கள் எடுக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க நம்ம நிறையா ஸ்பிரிச்சுவலாக நிறைய மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எடுக்க வேண்டிய எல்லா தீர்மானங்களையும் இப்போ ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது ஸ்பிரிச்சுவல், நம்ம ப்ராக்டிக்கலாகவே சில தீர்மானங்கள் எடுத்தால் பிரச்சனையும் இல்லை. இங்கே நம்ம கடவுளையே போய் நோக்கடிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்படிலாம் இல்லை. யூஸ்வலாக நம்ம எல்லாம் மன விட்டு பேசினாலே என்ன பண்ணுவோம், நல்ல தீர்மானங்கள் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நாங்கள்லாம் சேர்ந்து சில விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். நம்மளாம் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்கள். நாங்களாம் எங்கள் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்களில் வாழ்வோம். நாங்கள் எடுத்த எல்லா தீர்மானங்களையும் விதைகளாய் பார்க்கிறோம். இந்த விதை ஒரு நாள் விருட்சங்களாக வளர்ந்து நிற்கும். தேங்க்யூ.